இவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதில் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி சொன்னாங்க. அண்ட் மோரோவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். பட் அல்டிமேட்லி மெடிடேஷன் வந்ததுலேருந்து அவங்களுக்கு தே குட் மூவ் ஃபார்வர்ட் வெரி ஈஸிலி. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாயிண்ட்ஸ் இன் திஸ் ஹோல் ப்ரோக்ராம். பட் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹஸ் காட் வாட் இஸ் நோன் அஸ் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் அறிவு. அந்த அறிவில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், ஓகே. ஆக்சுவலி நாம் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு வேலைக்கு போகும்போது அவங்க ஜெனரல் நாலேஜ் செக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஐக்யூங்கிறத வேல்யூ பண்ணுவாங்க. சில பேருக்கு ஐக்யூ வந்து 192 இருக்கும், சில பேருக்கு 100 தான் இருக்கும். ஸோ ஜெனரல் நாலேஜு, மற்ற அறிவு, மற்ற விஷயத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சது ஒரு அளவுக்கு இருக்கும். ஸோ ஐக்யூ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வருது வந்து இக்யூ. இக்யூனா இமோஷ்னல் கோஷன்ட். அண்ட் டோட்டலி இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்தான்னா ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் எஸ்கியூ. ஸோ இவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியது என்னென்னா, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு. இமோஷன்னு சொன்னால் ஹவு மச் யூ ரியாக்ட் டு அ சிச்சுவேஷன், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், சாரி எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ ஈஸியாக வருது இல்லை, அதனால் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், யூ ஹேவ் டு always remember that you are a soul for whom you are responsible only for your own self. வேறு உலகத்துக்காக நீ வாழ வேண்டியதில்லை. You have to live only for yourself. So every day when you get up in the morning, see the mirror and say, today I will be happy, today I will be confident, today I will never struggle, today I will not have any worries. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் equations when you start saying early in the morning when you brush your teeth, then you will be able to keep that throughout the day. And start it with a meditation. Meditation செய்யும்போது என்ன ஆகும்னா, you get a clarity and confidence. So clarity plus confidence plus you go raise your consciousness. So எல்லாமே C. Remember the 3 C's. Clarity, you have to have clarity of what you do, then confidence in whatever you do, and you have to raise your individual consciousness. How do you raise your consciousness? தியானம் செஞ்சு அன்றைக்கி என்ன செய்யணுங்கிறது ரொம்ப கிளியராக உங்களுக்கு வந்துடும், தப்பே வராது. இன்னொன்று வந்து யூ ஹேவ் டு அக்செப்ட் யுவர் ஓன் செல்ஃப். ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சப்போஸ் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காமல் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தட் ஹோல் திங். வெனவர் தெர் இஸ் சம்திங் பாதரிங் யூ, நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்னா, நாம் வந்து we have to go out of it, forget that. எல்லாமே யூ டேக் திங்ஸ் ஆஸ் ஈஸி அஸ் பாசிபிள். ஸோ எல்லாமே இட் வில் கம் அவுட் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே நாம் அக்செப்ட் பண்ணோம். த யூனிவர்ஸ் வில் கிவ் யூ வாட் எவர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, அண்ட் யூ சரண்டர் டு த யூனிவர்ஸ், யூ வில் கெட் த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ விஷ் யூ ஆல் அண்ட் டூ மோர் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன்ஸ். நிறைய ஐ கேன் எஜுகேட் யூ ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அந்த ஈவன் அந்த லேடி இஸ் ப்ரெக்னென்ட், ஷீ ஸ்டார்ட் சிங்கிங் சாங்ஸ். அப்போ அந்த குழந்தை வந்து அந்த இது உள்ள உடம்புல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் மியூசிக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த குழந்தை வந்து இப்போ நீங்கள் வீட்லேயே அப்பப்போ நீ மியூசிக் வச்சு பாருங்கள், அந்த வெரி பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் இஸ் ஜென்ரேட்டட். நான் படித்த ஒரு புக்கில் ஒரு ஃப்ரெஞ்சு ஆத்தர் எழுதியிருக்காரு, எசென்ஷியல் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா எசென்ஷியல்னால் ரொம்ப திட்டவட்டமாக அது வேணுங்கிறது. தட் இஸ் எசென்ஷியல் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருந்த ஃபேமிலிஸில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, ஆர்குமெண்ட் இருக்காது, டைவர்ஸ் இருக்காது, எந்த வித மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. ஸோ அதனால் மியூசிக் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால தான் பத்ரிஜி வந்து மியூசிக் அண்ட் மெடிடேஷன் ஆரம்பித்தார். ஸோ பத்ரிஜிக்கு தான் நம்ம சல்யூட் பண்ணோம், இவ்வளோ ஞானம் நம்ம கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு பத்ரிஜி ஒன்ஸ் அகேன், அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யுவர் யங்ஸ்டர்ஸ், யங் அண்ட் future leaders of this country. All the best to you. Thank you.